ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப்குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 2, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், பார் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன்ஸ். ஸோ வேறு லென்த் இருக்கிற வேறு டைமென்ஷன்ஸ் இருக்கிற ஒரே லென்த் பாரில் இருக்கிற டைமென்ஷன்ஸ் அதை வச்சு பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட். ஸோ பார்ட் 15. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே அதோட ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்லையும் வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நம்பர் 10, 10வது ப்ராப்ளம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் கொஷினை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து கிவன் டேட்டா டு ஃபைண்ட் எப்படி எடுக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, எ ஸ்டெப்டு பார் ஆஃப் 1 மீட்டர் லென்த் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் 20 × 20 mm square and the other segment is 40 × 40 mm square in length, and calculate the elongation of the bar when the maximum tensile stress in the material is 200 Newton per mm square. Due to an axial tensile force, take E equal to 2 × 10⁵ Newton per mm square. இதுதான் கொடுத்துருக்க கொஷின். ஸோ இந்த கொஷினில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டெப்டு பார், அதாவது ஒரு ஸ்டெப்டு பார் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்டு பார்னால் ஒரு ஸ்டெப்டு பார் கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மீட்டரில் ஒரு பார் இருக்குது. அந்த பார் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பார், அதாவது அதோட சைட் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஒரு லென்த் பார், அந்த பாரோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் அதோட ஸ்கொயர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 × 20 mm ஸ்கொயரில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 40 × 40 mm ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஸ்டெப்பாக வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதோட செக்மெண்ட் ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 மீட்டரில் 0.5 மீட்டர், அதாவது பாதி அரை மீட்டர் பார்த்தீங்கன்னா 20 × 20 ஸ்கொயரில் ஒரு லென்த் பார் இருக்குது. இன்னொரு 0.5 மீட்டர் அரை மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40 × 40 ஸ்கொயரில் இருக்க பார் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அட்டாச் ஆன மாதிரி ஒரு லென்த் பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு டென்சைல் லோடு வந்து ஆக்ட் ஆகுது, அதாவது இழுவிசை வந்து ஆக்ட் ஆகுது. அது எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 200 Newton per mm square வந்து இதில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது இது எவ்வளோ லென்த்துக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், இதோட லென்த் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஆகும், அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அதோட யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ Newton per mm square அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்துருக்க விஷயம். ஸோ ஒரே பார், அந்த பாரோட சைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஃபஸ்ட்டு பாதி மீட்டருக்கு பார்த்திங்கன்னா 20 × 20 ஸ்கொயரில் இருக்குது. இன்னொரு பாதி மீட்டரில் பார்த்திங்கன்னா 40 × 40 ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு பார் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க ஒரு பாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். கிவன் டேட்டாவில் பார்த்திங்கன்னா அது டோட்டல் லென்த் ஆஃப் அது ஒரு லென்த் பார்த்திங்கன்னா 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மீட்டரில் இருக்கிறத எம்எம்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ மீட்டர் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு × 1000, அதாவது 1 × 10⁻³ mm அப்படி சொல்லிட்டு போட்டாச்சு. அதான் 1000 மீட்டர், 1000 mm மீட்டர் கிடையாது, 1000 mm. ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஃபஸ்ட் செக்மெண்ட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 20 × 20 mm, அதாவது 400 mm ஸ்கொயர்னு சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் செகண்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 × 40 mm. ஸோ 40 × 40ன்றது 1600 mm ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ், அதோட ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிடி, அதோட ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 200 Newton per mm ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 × 10⁻³ Newton per mm ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு கிவன் டேட்டா அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு செக்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லென்த். அப்போ வந்து இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 1 மீட்டர் ரெண்டாக பிரிக்கும்போது அரை மீட்டர் வந்து ஒரு செக்மெண்ட்னும் இன்னொரு அரை மீட்டர் வந்து ரெண்டாவது செக்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரை மீட்டர்னும் போது 500 mm 500 mm பிரிச்சுக்க போகிறோம். இது கிவன் டேட்டா சொல்யூஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ அங்கே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் பார். ஸோ அந்த டோட்டல் எலாங்கேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு செக்மெண்ட்டுக்கு தனியாக எலாங்கேஷன் இருக்கும், இன்னொரு செக்மெண்ட்டுக்கு தனியாக எலாங்கேஷன் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஓவரால் எலாங்கேஷன் எவ்வளோன்றது தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் எலாங்கேஷன் ஆஃப் பார் நாங்கள் என்ன இருக்க போகிறோம்னா சேஞ்ச் இன் லென்த், அதோட லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கனால del + del2 del1 + del2ன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டோட லென்த்து, செகண்ட் செக்மெண்ட்டோட லென்த்து இது தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், ஒன்றாவும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தடில் நம்ம போடலாம். இதில் நான் ஒன்றா கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலாங்கேஷன் ஆஃப் பார், அதாவது டெல்லோட ஃபார்முலா என்னென்னு சொல்லிடுறேன். PL/AE இதுதான் ஃபார்முலாவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டாக பிரியும் போது del1 + del2ன்னு பிரியும் போது நம்ம எப்படி போடுவோன்றதையும் கீழே கொடுத்துட்றேன். ஸோ del = del1க்கு பார்த்தீங்கன்னா PL1/A1E, அதாவது லென்த்து மாறுது, ஏரியா மாறுது.
லோடு மாறல, அதோட யங்ஸ் மாடுலஸ் மாறாது, லோடும் மாறாது, யங்ஸ் மாடுலஸ் மாறாது, ஆனால் லென்த்தும் ஏரியாவும் மாறும். அப்போது PL1/A1E போட்டுறேன். எலாங்கேஷன் செகண்ட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா PL2/A2L அப்படின்னு சொல்லி A2E அப்படின்றத போட்டுடுறேன். இப்போது லென்த்து பார்ப்போம். ஸோ லென்த் எப்படி பிரிச்சிருக்காங்க, மொத்தம் 1000 மீட்டர், 1000 மீட்டர் 2 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம். 2 செக்மெண்ட்டுமே ஈக்குவல் லென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. கிவன் டேட்டாவில் கொஷினில் கூட சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் லென்த்துன்னும் போது L1 ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 mm, செகண்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா L2 500 mm சொல்லிட்டு லென்த்தை பிரிச்சுக்கிறோம். அப்போ L1 தெரியும், L2 தெரியும் ஃபார்முலாவில், A1 தெரியும், ஈயும் தெரியும், ஆனால் P தெரியாது, லோடு தெரியாது. அப்போ லோடு எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு எங்கே லோடு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தான் லோடு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்போ கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்முலாவே நம்ம எடுத்துப்போம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு டென்சைல் லோடு பை ஏரியா, அதாவது லோடு பை ஏரியா. அப்போ அந்த லோடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PT ஈக்குவல் டு கேபிட்டல் P/A1. ஸோ அப்படி எடுத்துக்கணும். ஒரு செக்மெண்ட்டோட ஏரியா மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோடு கண்டுபிடிக்க போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ லோடை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வரும்போது P ஈக்குவல் டு PT இன்ட்டு A1, அதாவது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லோடோட வேல்யூ 200 × 400 mm, ஸோ 400 mm². ஸோ இதுதான் போட போகிறோம். இது ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80,000 நியூட்டன் சொல்லிட்டு வருது. ஸோ லோடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லோடை வந்து நம்ம எலாங்கேஷன் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எலாங்கேஷன் ஃபார்முலா ΔL ஈக்குவல் டு PL1/A1E ப்ளஸ் PL2/A2E, இதுதான் ஃபார்முலா. இப்போது லோடு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 80,000 இன்ட்டு L1 வந்து 500 /A1 வந்து 400 இன்ட்டு 2 × 10⁵E. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செக்மெண்ட் போகிறோம். ரெண்டாவது செக்மெண்ட்டோட லோடு இதே லோடு தான். ஸோ 80,000, அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 500 mm டிவைட் பை அதோட ஏரியா 1600, அதாவது 1600 இன்ட்டு அதோட எலாங்கேஷன் யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா 2 × 10⁵. ஸோ போட்டாச்சு. இப்போது தனித்தனியாக வந்து உள்ளே இருக்கிறது கண்டுபிடிப்போம். 80,000 × 500 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ வந்து 4 × 10⁻7. அதோட 400 × 2 × 10⁵ஓட வேல்யூ வந்து 800 10⁵ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதே மாதிரி தான் இங்கே அடுத்ததுக்கும் நம்ம செக்மெண்ட்டுக்கும் நம்ம போட போகிறோம். போட்டு வந்த வேல்யூ இப்போ தனித்தனியாக போட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு வந்து 0.5 mm வருது, செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்து 0.125 mm வருது. இப்போ இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 0.625 mm வருது. ஸோ டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் பார் வந்து பார்த்தீங்கன்னா 0.625 mm. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். இதே ஃபார்முலா வந்து நீங்கள் தனித்தனியாக கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ΔL1 நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம், ΔL2 எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ΔL நீங்கள் தனியாக போடலாம். நான் இங்கே ஒரே ஈக்குவலாக போட்டுட்ருக்கேன். ஸோ சில பேருக்கு இது மாதிரி போடுறதுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படி ஒரு பிரித்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரிசல்ட் பார்ப்போம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் பார் ΔL ஈக்குவல் டு 0.625 mm. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.